அருளப்பெற்ற திருவெளிப்பாடு. இனி தாமதம் கூடாது. 7ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கப் போகும் காலத்தில் கடவுள் தம் பணியாளர்களான இறைவாக்கினர்களுக்கு அறிவித்திருந்தபடியே அவரது மறைவான திட்டம் நிறைவேறும் என்றார். விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையிலுள்ள பிரிக்கப்பட்ட சுருளேற்றை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இரு சாட்சிகள் 11ஆம் அதிகாரம். பின்பு குச்சி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடு, அங்கு வழிபடுவோரை கணக்கிடு, ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு, ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகளுள் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்குரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த 2 சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்குரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாக அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் 2 கேட்டார்கள்.